Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சுண்டைக்காயில எப்படி நம்ம புளிக்குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாங்க. ரெசிபிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சுண்டைக்காயில அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இருக்கிற காய்கறிகளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறியதான காய்கறினா அது சுண்டைக்காய் தாங்க. அது எந்த அளவுக்கு சிறியதாக இருக்கோ அது ஃபுல்லாக நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகமாக நிரம்பி இருக்குது. அதே மாதிரி இதோட பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுலேருந்து கொழுப்பை கரைக்கிற வரைக்கும் இது எவ்வளோ வேலைகளை செய்து அந்தளவுக்கு இது மாபெரும் மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு காயாக விளங்குதுங்க. அதுவும் இல்லாமல் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இப்போது விட்டமின் சி இருந்தால் தான் எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அந்த விட்டமின் சி கண்டென்ட் வந்து இந்த சுண்டைக்காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கப் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் நான் அதனோட காம்புகளை நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சுண்டைக்காய் வத்தல் கிடைச்சாலும் இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். அந்த காய்களை ஃபஸ்ட்டு நம்ம இடித்து எடுத்துக்கிறோம். இடிக்கல்ல இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப இடிக்க வேண்டாம், ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. அதோட விதைகள் நமக்கு வெளியே வரக்கூடாது. விதைகளோட சமைச்சாதாங்க இது ரொம்ப நல்லது. இது மாதிரி எல்லா சுண்டைக்காயும் இடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து 2 நாள் 3 நாள் வரைக்கும் வெளியில் இருந்தால் கூட கெட்டு போகாது. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிந்ததுக்கப்புறமா வெந்தயம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சீரகம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றவங்க சீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தது அப்படின்னா ஒரு 10 to 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கினது பிறகு தக்காளி அதிகம் போட வேணாம். நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக புளி சேர்க்க போகிறோம். அந்த தக்காளியை சேர்த்து நல்லா ஜூஸியாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டைக்காயை இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அல்லது மோரில் போட்டு வைக்கலாம் நீங்கள். இல்லாட்டி கருத்துரும் உங்களுக்கு. அந்த சுண்டைக்காயை இதில் நம்ம சேர்க்க போகிறப்போ சுண்டைக்காயை நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க கொஞ்ச நேரம். மசாலா அரைச்சிருவோம். நான் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 10 பல் பூண்டு, இன்னொரு பெரிய வெங்காயத்தை பூண்டையும் பெரிய வெங்காயத்தையும் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துருக்கேங்க. அதை ஆற விட்டுட்டு நம்ம தேங்காய், பூண்டு, பெரிய வெங்காயம் இது 3 சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளி ஊற வச்சு அதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம்.
நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். அதாவது தேங்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டிங்க அப்படின்னா நம்மளோட சுண்டக்காய் குழம்புக்கு நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அவ்வளோதாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வேணுமோ, குழம்பு வந்து நல்லா திக்காக இல்லை செமி கன்சிஸ்டன்சியில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட சுண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டுருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெய் சுண்டி மேலே வருங்க. வந்துச்சு அப்படின்னா அந்த குழம்பு வந்து 2-3 நாளைக்கு உங்களுக்கு வெளியிலே நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பை நம்ம சூடான சாதத்தில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும், கசப்பு இருக்காது. ரொம்ப மருத்துவ குணங்கள் கொண்ட சுண்டைக்காயை சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.